கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி அண்ணா வாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் யாத்ராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனம். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அருமையான வசனம். உங்களையும் என்னையும் கூட கர்த்தர் வானத்தை படைத்த தேவன், பூமியை படைத்த தேவன் நம்மளை பேர் சொல்லி அழைக்கிறார். எப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார் பாருங்கள். மோசேயை அப்படி தான் பேர் சொல்லி அழைத்ததினால, அறிந்திருக்கிறதுனாலையும் கர்த்தர் அவரை கொண்டு இஸ்ரேல் மக்களை வெளியே கொண்டு வரச் செய்தது மட்டுமல்லாமல் வனாந்திரத்தில் மோசேயை கொண்டு வழி நடத்தினார். இன்றைக்கி உங்களையும் என்னையும் கூட இன்றைக்கி பேர் சொல்லி அழைக்கிறார். அவருக்கு நாம் கீழ்ப்படிவோமா? அவரிடத்தில் வந்து நிற்போமா? எவ்வளவு அருமையான அன்பு! தன்னையே நமக்காக கொடுத்த தேவன் இன்றைக்கி உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைக்கிறார். ஆமாங்க, இதை விட உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லைங்க. அந்த அன்புக்கு ஈடு இணை உலகத்தில் எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லை, அந்த ஒரு அன்பு இருந்தால் போதும், நம்ம உலகத்தையே ஜெயிச்சிடலாம். அப்படிப்பட்ட கிருபையை ஒன்றத்துக்கும் உதவாத உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இன்றைக்கி உங்களையும் என்னையும் கூட பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். அவர் நல்லவருங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏதோ ஒரு ஜெப கூடுகைக்கு செல்லும்போது அந்த தேவ மனிதர் நம்முடைய பெயரை சொல்லி அழைத்து சுகத்தை தருவாரா என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவாதி தேவன் இதோ உங்கள் அருகே நின்று உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எப்பேற்பட்ட சிலாக்கியம் பாருங்கள்! இலவசமாய் நமக்கு மிக அருகிலே, நம்ம பக்கத்திலே கர்த்தர் நம்மை அருகே நின்று நம்மை பேர் சொல்லி அழைக்கிறது மட்டுமில்லாமல் அவர் நம்மை அறிந்தும் இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.